இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை குறிக்கொள்கிறேன். தேவ கிருபையினால் இன்று ஒரு இறைவார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அநேக வார்த்தைகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் 9:14 பாருங்கள். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்றார். யோவான் ஸ்நானன் அவருடைய சீஷர்கள் ஆண்டவிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே. யோவானுடைய சீஷர், யோவான் ஸ்நானத்துக்கு சீஷர் இருந்தாங்க, பரிசேயருக்கு சீஷர் இருந்தாங்க. அவங்க ஒரு கோரிக்கையை கொடுக்கிறாங்க, உபவாசம், நாங்க உபவாசிக்கிறோம். ஆனால் உம்முடைய சீஷர் உபவாசிக்கிறது இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கறது நியாயமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், மணவாளன் உங்களோடு இருக்கிற வரைக்கும் தோழர் துயரப்படுவார்களோ, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போது உபவாசிப்பார்கள். அப்போ உபவாசம் முக்கியம். உபவாசித்து ஜெபித்தால் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு ரெண்டு லீடர்ஷிப், யோவான் அவருடைய சீஷர்கள், பரிசேயர் அவருடைய சீஷர்கள் உபவாசத்தை குறித்து முக்கியப்படுத்துறாங்க. உபவாசம் நல்லதுதான். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவங்க கிட்ட, ஏன் உங்க சீஷர் பண்ணல? அவங்களும் உபவாசிப்பாங்க, ஒரு நாட்கள் வரும். இப்ப நான் கூட இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, மணவாளன் கூட இருக்கும்போது தோழர்கள் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மணவாளன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள்ல உபவாசம்ங்கிற அந்த ஒரு முறை முக்கியமா இருந்தாலும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மணவாளன், மணவாளன் இயேசு. அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் காரியங்களை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, வேதத்தோடு இருக்கிறோமா, ஆண்டவரோடு இருக்கிறோமா, அவருடைய வசனத்துக்குள் இருக்கிறோமா, அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோமா, இதுல கவனமாயிருங்க. அவர் உங்களோடு இருக்கும்போது உங்கள் துயரம் மாறும், நீங்கள் ஆசீர்வதிக்க